அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற கோவில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் கோவில் தாங்க. அதாவது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் பவானி சார் பக்கத்தில் இருக்கிற அம்மாபாளையம், துப்பம்பாளையம், விளாளபாளையம், கோடைபாளையம் ஆகிய 4 ஊர் கோவில் தாங்க இது. மலையாள பகவதி அம்மன் கோவில். அதாவது சத்தியமங்கலம் பண்ணாரி மாரியம்மன் இருக்குது இல்லைங்களா, அது கூட மூத்த சகோதரி அக்கா அப்படின்னு கூட சொல்லலாங்க. இது வந்து எங்கள் ஊரில் தாங்க அமைஞ்சிருக்குங்க. இங்கே வந்துங்க அதுமோட அக்கா வந்துங்க மொத்தம் 3 பேர் இருக்கிறாங்க. அதாவது மலையாள பகவதி அம்மன், கருமாரி அம்மன், பட்டதரிசி அம்மன் சொல்லிட்டுங்க. இப்போ வந்து நான் கருமாரி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்குறேங்க. எதுக்குன்னு பார்த்தோம்னா, இங்கேருந்து தன்னோட தங்கச்சியை வந்து தன் கோயிலுக்கு திருவிழாவுக்காக அழைக்க வந்திருக்குறேங்க. இது வந்து தப்பறங்க. அதில் சாமி அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. அடுத்தது குதிரை வாகனம், அடுத்தது புலி வாகனம்னு சொல்லி இந்த 3 வாகனம் இருக்குங்க. இதில் வந்து சப்பரத்தில் வந்துங்க சாமி எடுத்துகிட்டு போகிறது அம்மாவாளையத்தை சார்ந்தவங்களும், அந்த குதிரை வாகனம், புலி வாகனம் அப்படிங்கிறது வெள்ளாளப்பாளையம், கோடைப்பாளையத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க, தொப்பம்பாளையத்தை சேர்ந்தவங்களும் இருப்பாங்க. இதில் வந்து அரண்மனை பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை பானையில் பொங்கல் வைப்பாங்க. பொங்கல் பானை பெருசாக தாங்க இருக்கும். அந்த பானையை இங்கேருந்து தொப்பம்பாளையத்துலேருந்து 1 கிலோமீட்டர் டிஃப்ரெண்ட்டில் உள்ள மலையாள பகவதி அம்மன் கோயில் தன்னோட சகோதரியான கோயிலுக்கு எடுத்து சென்றுங்க. அங்கே வந்து அரண்மனை பொங்கல் வச்சு தருவாங்க. இப்போ வந்து குண்டம் திருவிழா இல்லைங்களா, அதாவது பழைய குண்டம் ஏற்கனவே போட்டிருப்போம், அதை வந்து புதுப்பிக்கணுங்க. அதுக்காக வந்து இந்த கிடா குட்டியை வந்து துளுக்கு கேட்குறாங்க. அதாவது வரம் கேட்குறாங்க. தாய்கிட்ட வந்து வரம் கேட்குறாங்க, நல்லபடியே முடிச்சு தர சொல்லிட்டு. அந்த தாயும் வரம் கொடுக்குது. அந்த தாய் வரம் கொடுத்த உடனே அந்த கிடாயை வந்து அந்த இதுக்கு வந்து பலியிடுறாங்க. அதாவது அந்த கொண்டத்துக்கு வந்து பலியிடுறாங்க. அந்த பலியிட்டு முடித்த உடனே நாங்கள் வந்து என்ன பண்ணுறோன்னா, அந்த கொண்டத்தை வந்து புதுப்பிக்க ஆரம்பிக்கிறோங்க. அதாவது பழைய கொண்டத்தை வந்து சீரமைப்பு செஞ்சு புதுப்பித்து இதில் வந்து கரும்பு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது வட மாவட்ட பக்கங்களில் வந்து தீமிதி திருவிழான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அது வந்து எங்களுக்கு பூக்குழி இறங்குதல், குண்டம் இறங்குதல் அப்படின்னு சொல்லுவோங்க. அப்போ வந்து பூ போடுறதுன்னு சொல்லுவோங்க. அதுக்காக வந்து பழைய குண்டத்தை சீரமைக்கிறதுக்காகத்தாங்க இது வந்து பண்ணுறதுங்க. அப்போ 4 ஊர்க்காரங்களை சேர்ந்து இது வந்து சீரமைக்கிறதுனால முன் தலைவர்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அதாவது 4 ஊருக்கு பெரிய பெரிய மனுஷங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க தாங்க அதை தொட்டு தரணும். அப்படி தொட்டு தந்தது பின்னாடி அந்த குண்டத்துக்குன்னு உண்ட மிராஸ்தாரன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து அம்மாவாளத்தை சேர்ந்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க வந்து அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏதாவது சுத்தம் பண்ணிங்க, மறுபடியும் அதுக்கு உண்டான குழியை தோண்டி அதுக்கு மேலே அந்த கரும்புன்னு சொல்கிற ஊஞ்ச விறகுன்னு சொல்லுவோங்க. அதைத்தான் வந்து நாங்கள் கரும்பு அப்படின்னு சொல்லுவோங்க. விறகுன்னு சொல்ல மாட்டோம், கரும்புன்னு சொல்லுவோங்க. அந்த கரும்புகளை வந்து பாருங்கள், இப்போ அடிக்கிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி அந்த குழிக்கு 2 அடி குழிக்கு மேலே லைனாக அடிக்கிறோங்க. இது வந்து 60 அடி கொண்டான்னு சொல்லுவோங்க. இப்போ வந்து 55 அடியாக சுருங்கி இருக்குதுங்க. அவ்வளோதாங்க. நாளாக இன்னும் சுருங்குமே என்னமோ தெரிலிங்க, ஆனால் சுருங்கி இருக்குதுங்க. அந்த 60 அடி கொண்டத்தை வந்துங்க இந்த கரும்பு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நாங்கள் அதில் வச்சு அதுக்கு பூ போடுறதுன்னு சொல்லுவாங்க. அதாவது தீ மூட்டுறதுங்க. அது வந்து நாங்கள் பூவுன்னு சொல்லுவோங்க, தீன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். ஏன்னா எங்கள் கோயில், எங்கள் அம்மன், எங்கள் சக்தி, எங்களோட நம்பிக்கை, இந்து மக்களோட நம்பிக்கை அப்படிங்கிறதுல வந்து நாங்கள் பூ போடுறதுன்னு சொல்லுவோங்க. அந்த பூ போட்டு அதை விடிய நாங்கள் பாதுகாத்து பார்த்தீங்களா, எல்லாம் அடிக்காச்சு பார்த்தீங்களா, எவ்வளோ விறகும் எடுத்து நாங்கள் அடுக்கி அது வந்து தீ போடுறதுங்க. பூ போட்டால் அது சாமி வரம் கேட்டு அதுக்கு வந்து ஊர் முகாமுக்குதாரர் வந்து அந்த மிராசுதாரர்கள் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து அதுக்கு வந்து பூ போடுவாங்க. அந்த பூ போட்டு அது விடிய காலையில் வரைக்கும் எறிவிங்க. இப்போ பூ வைக்கிறாரு பார்த்தீங்களா, அவர் தாங்க எங்கள் மிராசுதாரர். அவங்க பூ போட்டுருவாங்க. அதுக்கு மேலே அந்த மிராசுதாரர்களான நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அதை பராமரித்து விடியறதுக்குள்ளே, அதாவது 5 மணி 6 மணிக்குள்ளே அதுக்குண்டான அந்த நெருப்புகளை ஊற்றி கரெக்டாக மட்டம் தட்டி நம்ம நடந்து போகிற அளவுக்கு, அதில் வந்து பூக்குழி இறங்குறோம் இல்லைங்களா, அதில் நடந்து போகிற அளவுக்குங்க சரி செஞ்சு சமமாக வச்சுருப்போங்க. 4 ஊர் மக்களும் தன் சொந்த பந்தங்களோட பரிவார பாரங்களோட காலையில் 6 மணிக்கு மேலே தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு கையில் வேப்பிலையோட ஓம் சக்தி பராசக்தின்னு சொல்லி இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. இது வந்துங்க அந்தளவுக்கு ஃபேமஸான கோயிலுங்க. 16 வருஷத்துக்கு கழித்து எங்கள் ஊரில் இந்த திருவிழா நடக்குதுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க. இது 4 ஊர் கிராம மக்களும் இங்கே அத்தனை பேரும் கூடி இதை வந்து இந்த வாரம் நாங்கள் முடிச்சிடுவோங்க. பாருங்கள், பூ போட்டாச்சு இல்லைங்களா, இந்த பூ போட்டு இன்றைக்கி மலையாள பகவதி அம்மனுக்கு நாங்கள் கொண்டம் திருவிழாவாக இதை வந்து நடத்தி முடிக்கிறோங்க. அது முடிஞ்சு மதியம் 10 மணிக்கு மேலே மாவிளக்கு எடுத்துங்க. நான் விடிஞ்சால் நாளைக்கு வந்து மஞ்சள் நீர் ஆடி இந்த திருவிழா நான் முடிச்சுக்குவேங்க. இதுக்கடுத்து தன் தங்கை, அதாவது இப்போ கோயில் திருவிழாவுக்கு அழைச்சிட்டு வந்து பார்த்தீங்களா, தன் தங்கை கருமாரி அம்மன் அவளுக்கு வந்து கொங்கு மண்ணோட ஆட்டம், கம்பத்தாட்டம்னு சொல்லி அது நல்ல விமர்சனம் நடக்குங்க. இது பாருங்கள், ஐயா ஒடியாரார் பார்த்தீங்களா, இது தாங்க 60 அடி கொண்டோன்னு சொல்லுவாங்க. அந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து அம்மனை போய் தரிசித்து அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
ரொம்ப நன்றிங்க. உங்கள் கருவண்டு.